மலையாள சினிமால எல்லாருமே பயங்கரமா எதிர்பார்த்த ஒரு படம் தான் பேட்ரியாட். இந்த சம்மருக்கு ரிலீஸ் ஆயிருக்குங்க. இந்த படத்துல மொத்த மலையாள இண்டஸ்ட்ரியுமே நடிச்சிருக்காய்ங்க. மம்முட்டி, மோகன்லால், ஃபகத் ஃபாசில், ரேவதி மேம், ராஜு மேனன் இந்த மாரி பல நட்சத்திர பட்டாளங்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காய்ங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கவர்ன்மென்ட் வேற ஒரு கவர்ன்மென்ட் கிட்ட இருந்து அது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும், யாரையாவது உளவு பார்க்கணும் அப்படின்னா, ஸ்பை சாஃப்ட்வேர் அப்படின்ற ஒரு விஷயத்த யூஸ் பண்ணுவாங்க. இந்த படத்துல மினிஸ்டரா நம்ம ராஜீவ் மேனன் நடிச்சிருக்காரு. இவருக்கு பையனா ஃபகத் ஃபாசில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. இவர் ஒரு ஐடி நிறுவனத்தை நடத்திட்டு வர்றாருங்க. இன்னொரு பக்கம் மினிஸ்டரா ரேவதி மேம் நடிச்சிருக்காய்ங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பை சாஃப்ட்வேர் அப்படின்ற ஒரு விஷயத்த காமன் பீப்பிள் யூஸ் பண்ற லேப்டாப்ல இன்ஸ்டால் பண்றாய்ங்க. இதனால அவங்க டெய்லி லைஃப்ல என்னென்ன பண்றாங்க அப்படின்ற ஒரு அப்டேட்ட தெரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இத தெரிஞ்சுக்கிட்ட ரேவதி மேம் அவங்க கிட்ட போய் இந்த மாரி நீங்க பண்றது ரொம்பவே தப்பு. இது இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ். இது எல்லாத்தையுமே நிறுத்திக்கோங்க. நான் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூவா போறேன். போயிட்டு வரதுக்குள்ள இது எல்லாத்தையுமே நீங்க ஸ்டாப் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்றாய்ங்க. இது மட்டும் இல்லாம ரேவதி மேமுக்கு ட்ரஸ்டா இருக்க ஒருத்தர்கிட்ட இந்த எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்றாங்க. அவரு தான் இந்த படத்தோட ஹீரோ மம்முட்டி. வழக்கம் போல எல்லா இன்ஃபர்மேஷனையும் தெரிஞ்சுக்கிட்ட மினிஸ்டர் ரேவதிய ஃபகத் ஃபாசில் அண்ட் கோ போட்டு தள்ளிடுறாய்ங்க. மம்முட்டிக்கு இது நல்லாவே தெரியுது. இது இயற்கை மரணம் கிடையாது. யாரோ மர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அவரு உடனே நாட்டை விட்டு எஸ்கேப் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த ஸ்பை சாஃப்ட்வேர நிறுத்துனாங்களா? என்ன ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட கதைங்க. இந்த படத்தை டைரக்டர் மகேஷ் நாராயணன் ரொம்ப அழகாவே டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் படம் சும்மா சல்லு 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 சல்லுன்னு வேகமா போயிடுங்க. செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆன உடனே படத்துல சின்ன சின்னதா லேக் ஸ்டார்ட் ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு இருந்த ஸ்டோரிக்கும் செகண்ட் ஹாஃப்க்கு இருந்த ஸ்டோரிக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும். அதே மாதிரி படத்துல மோகன்லால் செகண்ட் ஹாஃப்ல தான் என்ட்ரி கொடுக்குறாரு. நயன்தாராவுமே செகண்ட் ஹாஃப்க்கு மேல தான் வராங்க. மம்முட்டி பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாருங்க. ஆல் இன் ஒன்னே சொல்லலாம். காமெடி பண்ணுவாரு, ஆக்ஷன் பண்ணுவாரு. பயங்கரமா இந்த படத்துல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாரு. இந்த படத்துக்கு இன்னொரு பேக் போன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியூசிக் டைரக்டர் சுஷின் சாம் படத்துல இருக்க ஒவ்வொரு சீனையுமே பயங்கரமா எலிவேட் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்த படம் டெக்னிக்கலா பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு படங்க. படத்துல பார்க்குற ஒவ்வொரு சீனுமே ஹாலிவுட் ஸ்டாண்டர்டுக்கு பயங்கரமா கிளாசிக்கா வெடப்பு காமிச்சிருப்பாங்கன்னே சொல்லலாம். படத்தோட மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த கிரிப்னஸ் செகண்ட் ஹாஃப்ல இருக்காது. மம்முட்டி, மோகன்லால் இவங்க வர சீன் ஃபேன்ஸுக்கு செலிப்ரேஷனா இருந்தாலுமே, மம்முட்டி, மோகன்லால் ஐப் ஏத்துறதா இருக்கட்டும், மோகன்லால் மம்முட்டி ஐப் ஏத்துறதா இருக்கட்டும், இவங்க 2 பேருமே மாத்தி மாத்தி பயங்கரமா ஐப் ஏத்திக்கிறாங்க. நயன்தாராக்கு இந்த படத்துல வேல்யூவே கிடையாதுங்க. ஒரு கேரக்டரா படத்துல இருக்கே தவிர, மத்தபடிக்கு பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது. அண்ட் தென் மோகன்லால் இவர் செகண்ட் ஹாஃப்ல வந்தாலுமே, இவரோட கேரக்டர முடிச்ச விதத்துல எனக்கு கொஞ்சம் கூட சாட்டிஸ்ஃபைட் கிடையாது. அந்த ஒரு விஷயத்த நான் சொன்னா அது ஸ்பாயிலரா இருக்கும். மேபி நீங்க படத்த பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்தோட டியூரேஷன் 3 ஹார்ஸ்ங்க. சில பேருக்கு இந்த படம் கனெக்ட் ஆகும். சில பேருக்கு இந்த படம் கனெக்ட் ஆகாது. ஏன்னா படத்தோட ஸ்டோரி லைன் அந்த மாரி. ஃபகத் ஃபாசில் எவ்வளவு பெரிய வில்லன் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மோகன்லால் மம்முட்டிக்கு ஆப்போசிட்டா வில்லனா நடிக்கிறாரு. அந்த அளவுக்கு படத்துல வில்லனிஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா சுத்தமே கிடையவே கிடையாது. ஏன்னா நம்ம தமிழ் சினிமால வேலைக்காரன் படத்துல ஒரு வில்லனா ஆக்ட் பண்ணியிருப்பாரு பாத்தீங்களா? அதே மாதிரி தான் இந்த படத்துலயுமே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. புதுசா இவருக்கு எந்த ஒரு சீக்வென்ஸுமே இந்த படத்துல கிடைக்கல. சோ வில்லனிசம் கொஞ்சம் கம்மியா இருந்தனால படத்தோட ஹீரோயிசமே கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. மொத்தத்துல இந்த படம் ஒரு மெலிசான கோடு மாதிரி தாங்க. கோட்டுக்கு அந்த பக்கம், கோட்டுக்கு இந்த பக்கம். இந்த படத்தோட ஸ்டோரி உங்களுக்கு கனெக்ட் ஆச்சுன்னா, இந்த படம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். சப்போஸ் கனெக்ட் ஆகல அப்படின்னா, இந்த படம் உங்களுக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. மொத்தத்துல இந்த படத்த நீங்க தியேட்டர்ல போய் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபிக்கு கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு வொர்த்தா இருக்கும். பட் ரிப்பீட் வாட்ச்சா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது கொஸ்டின் மார்க் தான். அதுக்கு காரணம் ஒரு படத்த நீங்க தியேட்டர்ல பார்த்துட்டு வெளிய வரப்ப, இந்த சீன் நல்லா இருந்துச்சுல்ல, இந்த சீன் நல்லா இருந்துச்சுல்ல அப்படின்னு திரும்ப திரும்ப உங்கள யோசிக்க வைக்கும். ஆனா இந்த படம் நீங்க தியேட்டர்ல பார்க்கறப்ப 3 ஹார்ஸ் போறது தெரியாது. ஆனா படத்த விட்டு நீங்க வெளிய வரப்ப, எந்த சீன் நல்லா இருந்துச்சு அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, பெருசா இந்த படத்துல ஒர்த்தா எந்த சீனுமே உங்களால திங்க் பண்ணி பார்க்க முடியாது. மம்முட்டி, மோகன்லால் இவங்க வர சீன நீங்க செலிப்ரேட் பண்ணலாம். ஆனா வெளிய வந்து அத யோசிச்சு கூட பார்க்க முடியாது. சோ ஓவராலா இந்த படத்துக்கு நான் எவ்வளவு ரேட்டிங் தருவேன்னு பார்த்தீங்கன்னா, 5க்கு ஒரு 3 தருவேங்க. நீங்க இந்த படத்த ஆல்ரெடி பார்த்திருந்தீங்கன்னா, எவ்வளவு ரேட்டிங் அப்படின்றத இந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணிருங்க. பட்டா